சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வேலை கிடையாது, எல்லாமே சிந்தாமணியோடைய பிளான் தான் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது டேரெக்டாக இந்த விஷயத்தை அவங்களோட அப்பா கிட்டே சொல்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாரு. ரோகிணி கிட்ட அவர் பழகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இங்கே இதுக்கப்புறம் யார் வராங்க போகிறாங்கன்றத நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், இனி அந்த ரோகிணி கூட நீ பேசவும் கூடாது பழகவும் கூடாது அப்படின்னு கோவப்பட்டு பேசினாங்க. அதுக்கு அவங்க கடையில் இருக்கிற பிஏ மனோஜோட பிஏ ஜீவா நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சிசிடிவி கேமராவை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இங்கே என்ன நடக்குது, ஏன் அதுக்கு நீங்கள் பேசவும் செய்யலாம், நாங்கள் பேசுகிறது இங்கே கேட்கவும் செய்யலான்னு மொத்தமாக புட்டு வச்சுட்டாங்க. அதை முதல்ல உடனே எனக்கு செஞ்சு கொடுன்னு அதை ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்போவே இனி நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது மனோஜ், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு விஜயா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் தான் நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு அவங்க போனதுக்கப்புறமா என்ன ஜீவா நீ என்ன பண்ணி வச்சுருக்க, நீ இது அம்மா கிட்ட எதுக்காக நீ சொன்ன அப்படின்றாங்க. இல்லை பாஸ் அம்மா தானே கேட்டாங்க அப்படின்னு. அம்மா கேட்டால் நீ உடனே கொடுத்துருவியா, இப்போ ரோகிணி இப்போ இங்கே எப்படி வருவா, நான் எப்படி அவகிட்ட பேசுறது அப்படின்னு. பாஸ் இனிமேல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும். அம்மா இப்போ தான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க, இப்போ நீங்கள் பேசுகிறது காதில் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஐயோ போ கம்முன்னு வேலையை பாரு அப்படின்னு மனோஜ் கோவமாக சொல்லிடுறாரு. ஐயோ இப்போ மனசில் நினைக்கிறத தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது, ரோகிணி இனி இங்கே வரவே முடியாது, நாம் தான் ரோகிணியை வெளியில் போய் பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு மனோஜ் நினச்சிக்கிறாரு. அப்படியே நம்ம வெளியில் போனாலும் கடையில் ஏன் இல்லைன்னு அம்மா நம்மளை கேள்வி கேட்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு மனோஜ் யோசிச்சுக்கிட்டே பயத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாரு விஜயா கிட்ட. விஜயாவும் இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனை எடுத்துகிட்டு போய் போகிற வழியிலே வந்து ஓப்பன் பண்ணி அதை வெளியிலே விட்டுட்டு அந்த டப்பாயையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நேராக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி விஜயா போகிறாங்க. முத்துவும் மீனாவும் காரில் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களாங்க அந்த லேடி எவ்வளோ திமிர் பிடிச்ச வேலையெல்லாம் செஞ்சுருக்கு. இந்த வீட்லேயாங்க சத்யா போய் சிந்தாமனோட பொண்ணை எங்கே கட்டிட்டு வர போகிறான், சத்தியமாக இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க, இது பெரிய பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்றாங்க. மீனா எந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு பார்த்தா நீ எந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிற, இப்போது அடுத்து அந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து எப்படி நாம் வீட்டை மீட்கிறதுன்னு யோசி. இந்த ஆள்கிட்டயாச்சும் கருப்பு மணி பிளாக் மணி ஏதாவது கள்ளப்பணம் கணக்கு காட்டாமல் நிறைய பணம் வச்சுருப்பான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு போனால் அவன் பயந்துக்கிட்டு நோட்டீஸ் வாபஸ் வாங்கிடுவான். ஸோ வீட்டுக்கு நம்ம திரும்பி போயிடலாம், கடனை பொறுமையாக அடைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சா. ஆனால் இப்போது சின்னமணி அதுக்கெல்லாம் பயப்படுறவளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த லேடிக்கிட்ட எந்த பணமும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆமாங்க ரேகாவுடைய அப்பா வேறு ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். ஸோ கண்டிப்பாக லீகலாக என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இந்த சிந்தாமணி பண்ணிட்டு தான் இருப்பான். இவன் ஏமாற்றி அடிச்சு பிடுங்குறா, அவர் அது பிஸ்னஸாக செஞ்சிட்ருக்காரு. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது, அவர் நேர்மையாக பண்ணுறாரு, இவ ஏமாற்றிட்டு பண்ணுறா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் தான் இதில் இருக்குது. ஆனால் இதனால் நல்லாவே ரேகாவுடைய அம்மா சிந்தாமணி நல்லா எப்படி என்ன பண்ணணுமோ தெளிவாக அந்த ப்ராப்பராக அந்த சார் சொன்ன மாதிரி அந்த பேப்பர் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருப்பா. இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு. ஆமாம் நான் ஒன்று கேட்டால் நீ என்ன திருப்பி கேளு அப்படின்றாங்க முத்து இருந்துக்கிட்டு. இப்போ நம்ம வீட்டு சீலை எப்படி சிந்தாமணிக்கிட்ட பேசி உடைக்க வர்றது, அந்த சிந்தாமணி எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. அதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா மீனா, போய் முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் அம்மா கிட்டே சொல்லுவோம், அம்மா கிட்டே சொல்லி அம்மா போய் ஏதாச்சும் பேசுகிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. நாம் இவ்வளோ தூரம் செஞ்சு எதுவும் பண்ண முடியல, அந்த ஆஃபீஸரே டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த அளவுக்கு திமிராக பேசுகிற சிந்தாமணி இதில் அத்தை போய் பேசி என்னங்க ஆக போகுது அப்படின்றாங்க. ஆமாம் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக நான் அத்தை கோவப்படாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆமாம் அம்மா என்னமோ கோவப்படாமல் இருக்க மாட்டாங்க தான், இந்த விஷயத்தை பற்றி உடனே சிந்தாமணி கிட்ட பேசுவாங்க, பிரச்சனை எதுவும் நடக்காமல் நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ முத்துவும் மீனா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சிந்தாமணி இப்போ அதாவது விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா வந்த உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு எங்கே போயிருந்த விஜயா இவ்வளோ அவசரமா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க மனோஜை பார்க்க தான் அப்படின்றாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க, நான் போகாமல் இருந்தால் பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்றாங்க. நீ என்ன பயங்கரமாக குழப்புற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க மனோஜ் கடைக்கு யார் வரான் யார் போகிறான் என்ன நடக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோங்க ஃபோனில் கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு. எல்லாம் காரணம் இருக்குங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு. இல்லைங்க அந்த பார்லர்காரி மனோஜோட மனசை மாற்ற பார்க்குறா, அடிக்கடிக்கு ஷோரூமுக்கு வந்து மனோஜோட மனசை மயக்க பார்க்குறா. இன்னைக்கு லாயரம்மா
அங்கே வந்திருக்காங்க ஷோரூமுக்கு ஏசி வாங்கிட்டு போகிறதுக்காக. அப்போ அந்த ரோகிணி வந்து மனோஜ் மனசை மாற்ற பார்த்துருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கணும் லாயர் அம்மா ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொன்னாங்க. மனோஜ்கிட்ட போய் இது என்ன இதுன்னு கேட்டுட்டு அதனால தான் இனிமேல் வந்து ரோகிணி இங்கே வரவே கூடாது, அதை நான் பார்க்கணும், மனோஜை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவனும் கொஞ்சம் பயப்படுவான், ரோகிணி அங்கே வரமாட்டால, அதுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்றாங்க. உன் பையன் இப்போ இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு. ஏங்க அவள் பண்ணதுக்கு இவன் என்னங்க பண்ணுவான் அப்படின்றாங்க. மொத்தத்தில் எல்லாரையும் நடுத்தெருவில் நிறுத்திட்டான், இன்னும் என்ன பண்ணலான்னு இருக்கான் அவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் பண்ணுவான்ப்பா அவன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வாப்பா முத்து அப்படின்றாங்க. அத்தை நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்பிட்டீங்க போல இருக்குன்னு மீனா கேட்கவும், இல்லை வெளியில் போயிட்டு அவள் வந்தாச்சு. ஆமாம் நீங்கள் போன விஷயம் என்னாச்சு அப்படின்றாங்க. அப்பா நாம் நினச்சது ஒன்று நடந்துட்டுருக்கிறது ஒன்றுப்பா, எல்லாத்தையும் கேட்கும்போதே எனக்கும் மீனாவுக்கும் தலையே வெடிக்குதுப்பா அப்படின்றாங்க. என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அந்த சின்னமணி தான் எல்லாத்துக்குமே காரணம், அம்மா கூட நல்ல ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டா அப்படின்றாங்க. என்ன இப்போது சின்னமணிக்கு என்ன, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் சின்னமணியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அந்த ஃபினான்சியர் ஆஃபீஸர்கிட்ட மனோஜ் கடன் வாங்கினதா நீ சொல்லிட்டு இருக்கல்லம்மா, அது எதுவுமே அவருடைய பணம் கிடையாது அப்படின்னு உடனே 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு அவங்களுடைய அத்தை ஒரு பக்கம். ஆமாம் அத்தை, அப்பா எல்லாமே அந்த சின்னமணியோட பணம்பா அப்படின்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கும் இந்த சின்னமணிக்கு பணம் கொடுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கே, மனோஜ் எப்படி சின்னமணி கிட்ட பணம் வாங்கினா என்ன விஜயா, நீயும் பையனும் பொய் இதை சொல்லி வச்சுருக்கீங்க என்ன, நீயும் சின்னமணியும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அவங்கக்கிட்ட கடனை வாங்கிட்டு பொய் சொல்லிட்டீங்களா அப்படின்றாங்க. அப்பா அது அம்மாவுக்கே தெரியாத நடந்த ஒரு விஷயம்ப்பா, அம்மாவையே அந்த சின்னமணி நல்லா ஏமாத்திருக்கா அப்படின்றாங்க. இதை கேட்டு விஜயா தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற நீ, ஓ அவங்கக்கிட்ட இவ ஏமாந்துட்டு வந்து நிற்கிறாளா, இவங்க தான் நம்ம எல்லாரையும் ஏமாற்றுவாங்க, இப்போ இவங்களே ஏமாந்து நிற்கிறாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்ருக்காரு. ஆமாம்மாம்மா, அத்தை கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி நடித்து அந்த சின்னமணியை ஊரில் இருக்கிற எல்லாரோடைய வீட்டு பத்திரத்தையும் வாங்கி அதிக வட்டிக்கு வட்டி போட்டு இன்னும் அசலும் முதலும் கட்டலன்னு வீட்டை அபகரிச்சிக்கிற மாதிரி இப்போது நம்மளுடைய வீட்டு பத்திரத்தையும் அப்படி தான் அந்த ஃபினான்சியர் ஆஃபீஸர் மூலயமா அந்த பொம்பளை வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதை கேட்டு அண்ணாமலை அதிர்ச்சி ஆகுறாரு. ஆமாப்பா, சின்னமணி அப்படி தான் பண்ணியிருக்கு. மீனா ஏற்கனவே மனோஜ் கேஸ் விஷயத்தில் பேசும்போது உங்கள் வீட்டை நான் எடுத்துக்காங்க விட மாட்டேன்னு அந்த சின்னமணி விளையாட்டுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ தான் எல்லாமே புரியுதுப்பா, அந்த சின்னமணியோட பிளானே அந்த வீட்டை எடுத்துக்கணுன்றது தான். எல்லாரோடைய வீட்டையும் எடுத்துக்கிட்டு எப்படி இடித்து தரமாட்டமாக்கிட்டு பில்டிங் எல்லாம் கட்டி நல்லா சம்பாதிக்குதோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஏமாற்றி நம்மளுடைய வீட்டு பத்திரத்தை அந்த பொம்பளை வாங்கியிருக்கு. சார் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாரு, இவன் சரண்டர் ஆகிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் சின்னமணி தானே இந்த ஆஃபீஸர் சொல்லிட்டாரு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ரைடு இவனுடைய ஆஃபீஸில் நடத்தினாலையும் இவன் மாட்டிப்பான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே சிந்தாமணிப்பா, பத்திரம் அங்கே இருக்குது. அந்த அம்மா வீட்டுக்கு ரைடு போனால் எந்த பிரயோஜனமே இல்லை, அந்த அம்மா எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக கரெக்டாக வச்சுருக்கேன், நீ எப்படி போனால் எனக்கு என்னன்னு இந்த ஆஃபீஸரவே அந்த அம்மா கழட்டி விட்டுருச்சுப்பா. இப்போது அந்த அம்மா அவ்வளோ தைரியமாக பேசுது, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலப்பா, எல்லா பேப்பரும் நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இந்த விஷயத்த நீங்கள் விட்டுடுங்க, எனக்கு பணம் வந்து ஆகணும், அந்த வீடை எப்படி அவங்க வாங்கிடுறாங்கன்னு நான் பார்க்குறேன்னு சிந்தாமணி ஃபோனை வச்சுடுச்சுப்பா. நான் கூட எப்படியாச்சும் இப்படி போய் பேசினதுக்கப்புறம் வீட்டு சீலியாச்சும் எடுத்துகிட்டு பணம் கொடுக்க நமக்கு டைம் கொடுப்பாங்க, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போய்ட்டுலாம் நினச்சோம், ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு உடனே அண்ணாமலை பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. விஜயாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அத்தை ஆமாம் அத்தை, நாங்கள் ஏன் அத்தை போய் சொல்ல போகிறோம், உங்கள் கூட ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரெண்டாக மாதிரி அடிச்சு உங்களுக்கு தேவைன்றப்பெல்லாம் சிந்தாமணி பணத்தை கொடுத்து இந்த ஃபினான்சியர் ஆஃபீஸர் மூலிமா இப்படி பத்திரத்தை அதுக்கு தான் ஏமாற்றி அவங்கக்கிட்ட வைக்க சொல்லியிருக்காங்க. வச்சதுக்கப்புறமா அவங்கள நீங்கள் அவங்க பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக கேட்ட இடத்துல அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சட்டப்படி எல்லா ஆதாரத்தையும் அவள் கரெக்டாக வச்சுருக்காத்த, இதில் ஏமாந்து நிற்கிறது நாம தான் அப்படின்றாங்க. மீனா நீ எங்கம்மா ஏமாந்து நிற்கிறது அவளும் அவன் பையனும்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கோப்படுறாரு. பாத்தியா, அப்போவே நம்பாதன்னு சொன்னேனே கேட்டியா, கடைசியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியுதா, என்னமோ சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் பங்குக்காகவும் தான் மீனாவும் முத்துவும் இந்த கடனை அடிச்சுட்டு எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீ எப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேன்னு தெரியுதா, என் அப்பாவுடைய வீடு, என் அப்பா எனக்கு கொடுத்த வீடுன்னு எல்லா உரிமையும் நீயே எடுத்துக்கிட்டியா, எங்களுக்கு அதில் எந்த உரிமையும் இல்லைன்னு நீயும் உன் பையனும் சேர்ந்து உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க, மனோஜுக்காக தான் கடன் வாங்கினேன், ஆனால் இதில் சிந்தாமணி சம்மந்தப்பட்டிருப்பா, எங்களை ஏமாற்றி சிந்தாமணி பணம் வாங்கியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க, ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபினான்சியர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் தான் அந்த அம்மா எங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் அந்த அம்மா போட்டு ட்ராமா ஆமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ அதெல்லாம் சரிதான். இப்போ வீட்டை மிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றாங்க. ஒரு வழியும் இல்லைப்பா. அந்த சிந்தாமணி கிட்ட பணத்தை கட்டினா தான் வீட்டை வாபஸ் வாங்குவா. சிந்தாமணி வட்டிக்கு மேலே வட்டி போடுறவ. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலப்பா. ஆஃபீஸரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த லேடி கொஞ்சம் கரானதான், கொஞ்சம் லேட் ஆகும்னு அவருமே சொல்லிட்டு போயிட்டாருப்பா. இப்போது அந்த சிந்தாமணி கிட்டேருந்து நம்ம வீட்டு பத்திரத்தை எப்படியாச்சும் வாங்கணும்ப்பா. அதுக்கு என்ன வழின்னு தான் நம்ம யோசிக்கணும். எல்லாரோடைய வீட்டு பத்திரத்தையும் வேற அன்னைக்கு மீனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி வாங்கி கொடுத்துட்டா. அதுக்கு பழி வாங்குறதுக்காகவும் கூட நம்ம வீட்டை வேகமாக சீல் வச்சுருக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. அப்போது கோர்ட்டு திறக்கிற வரைக்கும் இருந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம பணத்தை கட்டினா மட்டும்தான் நம்ம வீடு நமக்கு கைக்கு வருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படிதானே அப்படின்றாங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை செல்லவும், கிட்டத்தட்ட அப்படிதான்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாம்மாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். கோர்ட்டு லீவ் முடிஞ்சோம். நம்ம கோர்ட்டில் போய் பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. பணத்தை கட்டினா மட்டும்தான் வீடு நம்ம கைக்கு வரும், பத்திரம் நமக்கு கைக்கு வரும். அதுவும் அந்த சிந்தாமணி பணத்தை கட்டினதுக்கப்புறமும் தருவாளா மாட்டாளான்னு தெரியல. நம்மளை இன்னும் ஏமாற்ற கூட பாப்பா. ஏன்னா நம்ம மேலே எங்கள் மேலே ஏற்கனவே அவள் பயங்கர கோவத்தில் இருக்கா. என்ன வேணாலும் பண்ணுவாள் அந்த வீட்டுக்காக அப்படின்னு மீனா சொன்னவும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோன்னு அந்த பொம்பளை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுற முடியுமா மீனா அப்படின்னு அவங்களோட அம்மா கேட்கவும், முடியாதுதாம்மா. ஆனால் என்ன பண்ணுறது, வசமாக போய் மாட்டிக்கிட்டோம், அனுபவிச்சு தானே ஆகணும், யோசிக்கணும்மா, பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா இதெல்லாம் கேட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. சிந்தாமணி இந்த அளவுக்கு ஆயிட்டாலா, என்னையே நம்ப வச்சு ஏமாத்திருக்க அப்படின்னு அவரோட அமைதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யோசிச்சுட்டே இருக்கவும் அண்ணாமலை கோவப்பட்டு பேசுகிறாரு. விழுங்கப்பா, அம்மா இப்படி ஆனதுக்கு காரணம் நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்கல, என்னப்பா பண்ண முடியும், இதுக்கு மேலே நடக்கிற விஷயத்த தான் பார்க்கணும், நடந்து போன விஷயத்தை பற்றி பேசி என்னப்பா ஆக போகுதுன்னு முத்துவும் மீனாவும் சொல்லிடுறாங்க. அமைதியாக விட்டுடுறாங்க. நைட் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஸோ ஒரு நாள் காலையில் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்ருதியும் ரவியும் வராங்க. அவங்ககிட்டயும் நடந்த விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி வந்துட்டு ஷோரூமுக்கு வர்றதுக்காக வராங்க. அதாவது அப்படி வரும்போது மனோஜ் வேகமாக ரோகிணி பார்த்த உடனே வெளியவே ஓடி போய் ரோகிணி அங்கேயே நில்லு அப்படின்றாங்க. என்னாச்சு மனோஜ், ஏன் என்னை உள்ள கூட வரவிட மாட்டேன்றா அப்படின்னு. ரோகிணி, நீ ஷோரூமுக்கு இதுக்கு மேலே வந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகவே போய் முடியும், ஷோரூமுக்கெல்லாம் என்னை பார்க்க வராது ரோகிணி அப்படின்றாங்க. என்னாச்சு மனோஜ், அந்த லாயர் பார்த்துட்டு அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களே, அதனால ஆன்ட்டி கோவப்பட்டு திட்டினாங்கன்னு சொல்லிட்டு என்னை வர வேணான்னு சொல்கிறியா? ஆன்ட்டி எங்கேயோ இருக்காங்க மனோஜ், நான் இங்கே வர்றது ஆன்ட்டிக்கு எப்படி தெரிய போகுது? ஏன் இங்கே ஏதாச்சும் யாராச்சும் ஆள் பார்த்து வச்சுட்டு இருக்காங்களா? ஏன் உன் ஃப்ரெண்டு ஏதோ பிஹெச்ஜியவா இவங்க சந்தோஷ் இவங்ககிட்ட யாரையாச்சும் நான் இங்கே வந்தால் சொல்லியிருக்காங்களா? சொல்லு, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் மனோஜ் என்னை உள்ளே வர வேணான்னு சொல்கிறேன்? முதல்ல உள்ளே வா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஏன் தான் இப்படி ஆன்ட்டிக்கு பயப்படுறியோ தெரியல அப்படின்னு ரோகிணி சொல்லுவோம். ரோகிணி, நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை வேறு, நீ யோசிக்கிறது வேற அப்படின்றாங்க. என்ன மனோஜ் பிரச்சனை ஆகிடு போகுது நான் வர்றதுனால அப்படின்னு. ஐயோ ரோகிணி, அம்மா கடையில் எல்லா இடத்துலையும் இருக்கிற சிசிடிவி கேமராவை ஃபோனில் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்றத எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்ததை மட்டும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் இங்கே எதுக்கு வந்தேன், நம்ம பேசியிருக்கிற எல்லாத்தையும் அம்மா கேட்டுட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி கோவப்பட்டு திட்டுவாங்க. வேணா ரோகிணி, பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்றாங்க. என்ன பண்ண சொல்கிறேன், ஆண்டி இந்த அளவுக்கு ஆகிடுச்சா அப்படின்றாங்க. எல்லாம் இதுக்கு காரணம் இந்த ஜீவா தான். வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் அம்மா இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கணுன்னு உடனே இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல ரோகிணி, ப்ளீஸ் ரோகிணி, நம்ம ஷோரூம் வச்சு இனிமேல் பேச முடியாது, எதுவாக இருந்தாலும் வெளியில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்னம்மா பண்ணணும் மனோஜ், ஆனால் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆன்ட்டிக்கு பயந்துட்டே நீ என்னை தள்ளி வைக்க போகிறேன்னு தெரியல, இப்போதைக்கு போகிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு ரோகிணி அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாங்க. ஒரு வழியாக ரோகிணியை சமாளிச்சிட்டோம், ஆனால் இப்போது அம்மாவை சமாளிச்சுட்டு எப்படி நம்ம வெளியில் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு மனோஜ். சரி, ஏதாச்சும் வழி பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே மறுநாள் வந்து, என்ன ஆன்ட்டி இதெல்லாம் இப்படி போய் அந்த சிந்தாமணிக்கிட்ட ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்ட கேள்வியில் விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ சாப்பிட்டு முடிச்சு அடுத்து கையோடைய ரவி ஸ்ருதியும் இப்படி கேட்ட கோவத்தில் நேரக்டாக வந்து சிந்தாமணியோட வீட்டுக்கு கிளம்பி அவங்க சிந்தாமணி 2ல் 1 பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தனியாக போய் அந்த அவகிட்ட என்ன ஆக போகுது, பார்வதி வீட்டுக்கு முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. வா விஜயா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க அப்படின்றாங்க. ஆமாம், நீ தான் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே, அப்புறம் வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்றாங்க. இல்லை விஜயா அப்படின்னு, ஏன் இப்போ கோவமாக இருக்க, அதுக்கு தானே அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு, அந்த சிந்தாமணி நல்லாவே ஏமாற்றிட்டான்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன், இவளோட கூட்டு சேராத, நீ தான் கூட்டு சேர்ந்துட்டு இருந்தேன், இப்படி ஏதாச்சும் ஒரு நாள் பிரச்சனை வரும்னு தான் உங்கள் 2 பேருமே இந்த பக்கம் வரவிடாமல் நான் துரத்தி அனுப்பிச்சேன். பார்த்தியா, அந்த சிந்தாமணி உன்னையே நல்லா ஏமாற்றிட்டு
இருக்கா. இதில் அவள் பணம் கொடுக்குறான்னு உடனே அந்த ஃபினான்சியர் ஆஃபீஸர் மூலிமா நீயும் பணம்னு உடனே நீயும் மனோஜும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்தாமணியை வர வச்சு எல்லா விஷயத்தையும் அவன் முன்னாடியே பேசிட்டு ஸோ பணத்தை வாங்கிக்கிட்டீங்க. சிந்தாமணி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுது அப்படின்னு உடனே நல்லா ஏமாற்றி பிளான் பண்ணி பத்திரத்தை வாங்கிக்கிட்டு அவளே பணத்தை கொடுத்து உன்னை எப்படி ஏமாற்றிட்டா பார்த்தியா. இதுக்கு தான் யார் என்னென்னு தெரிஞ்சு பழகணுன்றது. ஏற்கனவே அந்த சிந்தாமணி மீனாவுக்கு ஆகாதவ, அந்த பொம்பளை எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சோ நீ ஏன் பழகுன சொல்லு. உன்னை கூடவே வச்சுக்கிட்டு நீ என்ன பேசுகிற என்ன செய்கிறன்னு உங்கள் குடும்ப விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான், ஏன் மனோஜ் ரோகிணி விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சிந்தாமணி இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்வதி சொல்லவும் இப்போ தான் எனக்கு பார்வதி எல்லாமே புரியுது. சிந்தாமணி இப்படி ஏமாற்றுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு வர்ற கோவத்தில் அந்த பொம்பளையை பார்த்து பேசணுன்னு கோவமாக வருது. அதான் அந்த பொம்பளையை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்னு தோணுது எனக்கு. அதனால தான் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ என் கூட வரியா? நான் அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போய் பேசணும், சும்மா என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிற விஜயா அப்படின்னு. உன்னை எதுலேயும் நான் மாட்டி விட போகிறது கிடையாது. அந்த பொம்பளையை பார்த்து 4 வார்த்தை கேட்கணும். தனியாக எப்படி போகிறதுன்னு தான் உன்னை கூப்பிட்றேன் வா அப்படின்றாங்க. சரி விஜயா, உன்னால் வேறு விஷயத்தில் என்னால் எதுலேயுமே ஹெல்ப் பண்ண முடியாது, இதுலையாச்சும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சிந்தாமணி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. சிந்தாமணி வீட்டுக்கு வந்து விஜயா நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அந்த அளவுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் நீ எதுக்கு தான் இப்படி சொத்து சேர்க்கலான்னு அலைஞ்சிட்ருக்க, எத்தனை பசங்க இருக்காங்கன்னு உனக்கு சொத்து சேர்க்கலான்னு அலைஞ்சிட்ருக்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, என் வீட்டு பத்திரத்தை ஏமாத்திட்டியே, நல்லவ மாதிரி என்னை ஏன் கூடவே நாடகம் ஆடி உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லை. நீ நல்லவன்னு நம்பி தானே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன. ஆனால் அதையே என்னுடைய வீக்னஸாக நீ பயன்படுத்திக்கிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நல்லாவே என்னை ஏமாத்திட்டல. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமாக தான் இருப்பேன். உனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லியிருக்கல, உன் பொண்ணு கண்டிப்பாக எவனையாச்சும் இல்லாதவனா தான் இழுத்துட்டு ஓடுவா. அன்றைக்கி தான் உன் கஷ்டம் தெரியும். இரு, என் வாழ்க்கையில் என் பையனோட வாழ்க்கையில் விளையாடிடல, என் வீட்டை அபகரிச்சின்னு எல்லாம் நல்லா இருக்கவே மாட்டேன். கூடி சீக்கிரம் அந்த பணத்தை உன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு என் வீட்டு பத்திரத்தை நான் வாங்கலை, விஜயா இல்லை அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாஸ்டர் ரொம்ப பொங்கி எழுறீங்க? உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே கத்தாதீங்க. எங்கே எப்படி அடித்தா வலிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் மாஸ்டர். இப்போ வந்து கத்தி என்ன ஆக போகுது அப்படின்னு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் சிந்தாமணி விஜயா முன்னாடி அவ்வளோ கோவமாக பேசவும் விஜயாவுக்கே கோவம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து முத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்